இலங்கையினுடைய ராணுவ தளபதிகள் மீது சவீந்திர சில்வா, டயஸ், கருணாகுட, ஒட்டுக்குழுவின் தலைவரான கருணா உட்பட 4 மீதும் பிரித்தானியா தடை விதிச்சிருக்கு, கனடா தடை விதிச்சிருக்கு. இந்த நாட்டில் நடந்த இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்ளும். இது டயஸ்போரா செய்யுது, இது டயஸ்போரா கையாளுது என்ற ஒரு புதிய ஒரு கதையை சொல்ல பார்க்கிறார். ஒரு தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு நாங்கள் இந்த தேச விடுதலைக்காக போராடின இனம், உரிமைகளோடு வாழ்ந்த இனம், நாங்கள் அரசாட்சி செய்த இனம். எங்கள்கிட்ட எல்லாம் இருந்த பொருண்மையம் இருந்தது, நிதி இருந்தது, நிர்வாகம் இருந்தது, ஆயுதப்படை இருந்தது, கடற்படை இருந்தது, போலீஸ் படை இருந்தது, எல்லாம் இருந்ததானே. ஐடி விகாரியை பற்றி விமல் வீரவன்சன் நேற்று சொல்றார். ஐடி விகாரியில முந்தி சிங்களாக்கள் இருந்த தமிழருக்கு வரலாறு தெரியாது. இயல்பாகவே ஒரு மனநோயாளி. தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையில பிரச்சனையை தூண்டி அவர்களுக்கு அடிபட்டு ரத்தம் பாய்ச்சி அந்த ரத்த ஆறுல தமிழக ரத்தத்துக்கு மேல நின்று தாங்கள் திரும்பவும் சிங்கள மக்கள்கிட்ட ஒரு வெற்றி நாயர்களாக தங்களை காட்டி, இல்ல இங்க நடந்தது நாங்கள் ஒரு சாதாரண விஷயம், அதை நாங்கள் உள்ளுக்குள்ள விசாரிப்போம் என்று தங்கட 4 பேர் கொண்ட கேபினெட்ல முடிவெடுத்து போய் விஜிதகேரத்தும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியும் பிரதமரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தில் போய் புதுசா சொல்றார்கள் என்றால், நாங்கள் திரும்பவும் எங்கள கொஞ்சம் பேர் ஏதோ இங்க வந்திருக்கிற அரசாங்கம் மாற்றம் தரப்போகுது, அல்ல அவர்கள் புதுசா சிந்திக்கிறார்கள், அல்ல அவர்கள் இன்னும் கணக்க கதைக்கிறார்கள் என்ற புது புது ஐடியாக்களை எங்கட மக்களும் கொண்டு கொள்றார்கள். சங்கிலியன் ஆண்டமன், பெர்ராசேரன் ஆண்டமன், எல்லாளன் 44 வருஷம் ஆண்டமன் என்று நாங்கள் சொல்றோம். இந்த மன்னர்கள் எல்லாம் மக்கராயன் போன்ற சிற்றரசர்களோ பல்லவராயன் போன்ற சிற்றரசர்களோ இந்த மன்னன் ஆண்டு இருக்கிறார். நெடுந்தீவு கூட வெடியரசன் என்கிற அரசன் ஆண்டதாக நான் வரலாறு சொல்லுது. தமிழ் மன்னன் ஆண்டு இருக்கிறான். அப்ப இந்த வரலாறுகளை கொண்ட நாங்கள் எங்களை ஆட்சி செய்ய முடியாமல் இருக்கிறோம். இந்த நெடுந்தீவு பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் ஏன் கைப்பற்ற வேணும், அது அப்படி கைப்பற்றினால் அதில் என்ன நடக்கும்? கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக 1990ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் உங்களுக்கு தெரியும். இது வேறு வேறு சிலருடைய கைகளில் தான் இந்த பிரதேச சபை இருந்தது. வாகனங்களை எடுத்து சொந்தமாக பயன்படுத்தி கொண்டார்கள். 35 ஆண்டுகளில் இந்த வீதிகளை அவர்கள் போட்டதாக இல்லை, அல்லது இந்த மக்களுடைய வாழ்க்கையில் மேம்பாடு அடையக்கூடிய வகையில் மக்களுக்கு ஏதாவது செய்து கொண்டதாக நாங்கள் அறிய இல்லை. ஆனால் பல ஒதுக்கீடுகள் வந்திருக்கு, காண இல்லை என்று சொல்கிற அளவுக்கு நன்மைகள் இருந்தது. போன 2018 எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் தந்தனீங்கள். ஆனால் ஒரு பெரும்பான்மை இல்லாத காரணத்தால், அதுவும் ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் காரணமாக அந்த சபை கையை விட்டு போயிருந்தது. நெடுந்தீவு மக்கள் அதை ஆள வேணும். நெடுந்தீவார்களாக இருக்கிற நெடுந்தீவு மக்கள் அதை ஆள வேணும் என்றால் நீங்கள் பெரும்பான்மை பலத்தை தர வேணும். 8 வட்டாரத்திலையும் இந்த தமிழரசு கட்சி நாங்கள் இந்த இடத்துல ஆட்சி அமைக்கும். தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை, அவர்களுடைய வாழ்வுக்கான போராட்டம், அவர்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வு, ஒரு கௌரவமான வாழ்வு, இந்த விடயங்களுக்காக தொடர்ச்சியாக சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை முன்வைக்கிற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கொள்கைகளுக்கும் அவருடைய அந்த அரசியல் கோட்பாடுகளுக்கும் அரசியல் சித்தாந்தங்களுக்கும் அமைவாக நாங்கள் ஒரு அடிப்படை அழகான இந்த ஊராட்சி மன்றங்கள் எங்களுடைய கைகளுக்கு வர வேண்டும். இந்த அரசாங்கங்கள் மாறி மாறி வரலாம். இலங்கையில் சிங்கள பௌத்த சிந்தனை கொண்ட அரசுகள் மாறி வரும். ஆனால் இவர்களெல்லாம் மாறி வந்து எதுவுமே நடத்த போகிறதில்லை. உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், தைட்டி விகாரியை பற்றி விமல் வீரவன்சன் நேற்று சொல்கிறார். தைட்டி விகாரியில் முந்தி சிங்களாக்கள் இருந்தால் தமிழருக்கு வரலாறு தெரியான். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட விமல் வீரவன்ச போன்றவர்கள் ஒரு இயல்பாகவே ஒரு மனநோயாளிகள். அவர்கள் இனவாதம் தொடர்பான உச்சமான ஒரு மனநோய் உண்டு. அவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, உச்சமான இனவாதம் என்ற மனநோயால் பீடிக்கப்பட்ட ஒரு நோயாளி. அப்படியானவர்கள் எப்பவும் என்ன செய்வார்கள் என்றால், இந்த தைட்டி போன்ற விகாரிகளை சொல்லி இங்கே ஒரு இனவாதத்தை தூண்டி அந்த இனவாதத்தில் எப்படி இரத்த ஆறு ஊடவனும், அதில் எப்படி தாங்கள் சிங்கள மக்கள்கிட்ட அரசியல் மூலதனத்தை பெற்றுக்கொள்வது. இது ஒரு தந்திரோபாயம். விமல் வீரவன்ச போன்றவருடைய மிகவும் ஒரு தெளிவான தந்திரோபாயம் என்னென்றால், இப்போ மக்களுக்கு இடையில, தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையில பிரச்சனையை தூண்டி அவர்களுக்குள்ள அடிபட்டு ரத்தம் பாய்ச்சி அந்த ரத்த ஆறில் தமிழக ரத்தத்துக்கு மேலே நின்று தாங்கள் திரும்பவும் சிங்கள மக்கள்கிட்ட ஒரு வெற்றி நாயர்களாக தங்களை காட்டி தாங்கள் அந்த இனவாத அரசியல் மூலதனத்தை பெருக்கிக் கொள்ள விமல் வீரவன்ச போன்றவர்கள் திரும்பவும் கொக்கரிக்க துவங்கியிருக்கிறார்கள். அதே போல் நீங்கள் தயாஸ்ரீ ஜெயசேகரன் நேற்று சொல்கிறார், வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயராக்கள் தானே பிரச்சனையாக இருக்குங்க, அவைகள் இருக்க இல்லாமல் தங்களோட பாலில் கதைக்கணுமாமல். இப்போ உதாரணத்துக்கு பிரித்தானியா இலங்கையினுடைய இராணுவ தளபதிகள் மீது சவீந்திர சில்வா, டயஸ், கருணாகுட, அதை விட ஒட்டுக்குழுவின் தலைவரான கருணா உட்பட 4 மீதும் பிரித்தானியா தடை விதிச்சிருக்கு, கனடா தடை விதிச்சிருக்கு. கனடா இந்த நாட்டில் நடந்த இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்ளுது. இந்தளவு நிலைமைகளும் வர்ற பொழுது இது டயஸ்போரா செய்யுது, இது டயஸ்போரா கையாளுது என்ற ஒரு புதிய ஒரு கதையை சொல்ல பார்க்குறார்கள். சரி, இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை இல்லை, தாங்கள் தமிழ் மக்கள் மீது யுத்தம் நடத்த இல்லை என்றால் ஒரு சர்வதேச விசாரணைக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டியதானே, நேரடியாக சொல்ல வேண்டியதானே உங்களோட பிழை இல்லை என்றால்.
சர்வதேச சமூகம் மட்டுமில்லை, எங்கள்கிட்டையும் சகல ஆதாரங்களும் இருக்குது. நீங்கள் கொத்தணி குண்டுகள் போட்டது, நீங்கள் பொஸ்பரஸ் குண்டுகள் போட்டது, நீங்கள் பராச் மூலமாக எங்களை கொலை செய்தது, சாப்பாடு அனுப்பாமல் 4,25,000 மக்கள் இருக்க 70,000 பேருக்கு சாப்பாடு அனுப்பி சாப்பாடு அனுப்பாமல் கொலை செய்தது, இதெல்லாம் சுத்தமான ஒரு இனப்படுகொலை. இவ்வளவும் நடந்தது இந்த மண்ணில். இப்போ இந்த நடந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்கறதுக்கு திராணி இல்லையா எங்களுக்கு? அது நியாயம் இல்லையா? இப்போ நாங்கள் இதுக்கு பிறகும் இவ்வளத்தையும் மூடி மறைச்சு, இல்லை இங்கே நடந்தது நாங்கள் ஒரு சாதாரண விஷயம், அதை நாங்கள் உள்ளுக்குள்ளே விசாரிப்போம் என்று தங்களோட 4 பேர் கொண்ட கேபினெட்டில் முடிவெடுத்து போய் விஜிதகேரத்தும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியும் பிரதமரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தில் போய் புதுசாக சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் திரும்பவும் எங்களில் கொஞ்சம் பேர் ஏதோ இங்கே வந்திருக்கிற அரசாங்கம் மாற்றம் தரப்போகுது, அல்ல அவர்கள் புதுசாக சிந்திக்கிறார்கள், அல்ல அவர்கள் இன்னொன்று கணக்க கதைக்கிறார்கள் என்ற புது புது ஐடியாக்களை எங்கட மக்களும் கொள்கிறார்கள். ஒரு பரபரப்புக்குள்ள ஒரு மாயக்குள்ள அம்பிட்டு போகிறார்கள். நாங்கள் ஒன்றை தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேணும். நாங்கள் ஒரு தேசிய இனம், நாங்கள் ஒரு அடையாளம் உள்ள இனம். நாங்கள் செம்மொழி 6 செம்மொழிகளில் ஒன்றாக இருக்கிற தமிழ் மொழி என்கின்ற ஒரு தேசிய மொழியை அடையாளமாக கொண்ட இனம் நாங்கள். எங்களுக்கு ஒரு தனித்துவமான மொழி இருக்குது, தனித்துவமான கலாச்சார பண்பாட்டு அடையாளம் இருக்குது, தனித்துவமான தொடர் நிலப்பரப்பு இருக்குது. நாங்கள் பாரம்பரியமாக வாழ்ந்த மண்ணில் நாங்கள் வந்தார குடி இல்லை, நெடுந்தீவில் நாங்கள் வந்து குடியேற இல்லை. நாங்கள் நெடுந்தீவு எங்கட பூர்வீக மண், யாழ்ப்பாணம் எங்கட பூர்வீக மண், கிளிநொச்சி எங்கட பூர்வீக மண், மட்டக்கிழப்பு எங்கட பூர்வீக மண், அம்பாரா திருவண்ணாமலை எங்கட பூர்வீக மண், வவுனியா மன்னார் முல்லைத்தீவு எங்கட பூர்வீக மண். எங்கட பிறப்பு ரீதியான பூர்வீக மண்ணில் நாங்கள் நிரந்தரமாக வாழுகிற, கௌரவமாக வாழுகிற, எங்களுடைய சுயநிர்ணய உரிமையோடு வாழுகிற உரித்தை கொண்டவர்கள். பண்டாரவன்னியன் ஆண்ட மண், சங்கிலியன் ஆண்ட மண், பெர்ராசேகரன் ஆண்ட மண், எல்லாளன் 44 வருஷம் ஆண்ட மண் என்று நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இந்த மன்னர்கள் எல்லாம் மக்கராயன் போன்ற சிற்றரசர்களோ அல்லது பல்லவராயன் போன்ற சிற்றரசர்களோ இந்த மண்ணை ஆண்டிருக்கிறார்கள். பல மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். நெடுந்தீவை கூட வெடியரசன் என்கிற அரசன் ஆண்டதாக நான் வரலாறு சொல்லுது. தமிழ் மன்னன் ஆண்டிருக்கிறான். அப்போ இந்த வரலாறுகளை கொண்ட நாங்கள் எங்களை ஆட்சி செய்ய முடியாமல் இருக்கிறோம். இந்த ஒரு சின்ன ஆட்சி இதுதான் எங்களுடைய பிரதேச 8 வட்டாரங்களில் வெல்றது. 8 வட்டாரங்களில் வெல்றது 5 பேர் விகிதாசார தேர்தல் முறையில் தெரிவு செய்யப்படுறது. 8 வட்டாரத்திலும் நாங்கள் 80% வாக்குகளை தமிழரசு கட்சி என்ற வீட்டு சின்னத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு மிச்சம் 5 ஆசனங்களும் சிம்பிளாக எளிமையாக கிடைக்கும். அப்போ நாங்கள் ஒரு பலமான பெரும்பான்மை பலத்தோடு நாங்கள் ஆட்சி அமைக்கலாம். ஆட்சி அமைப்பதற்கான காரணம் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை சர்வதேச சமூகத்துக்கு சொல்வதானால் தமிழர்கள் நாங்கள் ஒரு இனப்பற்றோடும் தேசிய பற்றோடும் இந்த சபையை நாங்கள் கையில் எடுக்க வேணும். எங்களுக்கு எங்களுடைய மக்களில் கிட்டத்தட்ட 12,000 பேர் காணாமல் போயும் கொல்லப்பட்டார்கள். இவர்களுக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டுமென்றால் நெடுந்தீவு பிரதேச சபை எங்கள்கிட்ட இருக்க வேணும். நாங்கள் இந்த மண்ணில் பறிக்கப்பட முடியாத அதிகாரங்களோடு நாங்கள் இந்த நாட்டுக்குள்ள ஒரு நிரந்தரமான கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு அரசியல் உரிமையோடு வாழ்றதுக்கான ஒரு அரசியல் அதிகாரம் என்றால் அது சமஷ்டி அடிப்படையில் இருக்க வேணும். இந்த 3 பிரதானமான அம்சங்களையும் மையமாக வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதுக்கு ஒரு சர்வதேச விசாரணை, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச விசாரணை வேணும், எங்களுக்கான ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அரசாட்சி வேணும். அது ஒற்றையாட்சிக்கு உட்பட்டதாக இருக்க முடியாது. அந்த வகையான கோரிக்கைகளை அரசியல் கோரிக்கைகளாக முன் வச்சிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்றால் இப்போ சார் சொன்னது போல நாங்கள் இந்த மண்ணில் சுகாதாரம், போக்குவரத்து, குடிநீர் வழங்குறது, கழிவகற்றுறது, நாங்கள் சுழலைகளை புனரமைக்கிறது, கல்வி ரீதியாக சுகாதார ரீதியாக நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கான வாய்ப்பு எங்களை தேடி இருக்குது. அவர் சொன்ன மாதிரி புலம்பெயர் நாடுகளில் உள்ள நெடுந்தீவை சேர்ந்த பல புலம்பெயர் தமிழர்கள் உதவுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கையான நல்ல ஒரு ஆட்சி முறை வேணும். அது இன்றைக்கு வரதன் சார் இருக்கிறார், தம்பி ராசாண்ணன் இருக்கிறார், தம்பி ஐயான் இருக்கிறார், ஏனைய சுதன் இருக்கிறார், ருத்ரா இருக்கிறார், ஜுவன் இருக்கிறார், இங்கே என்ன பேரம்மா ரஜினி இருக்கிறார், அவங்க என்ன பேர் புஷ்பா புளோரன்ஸ் இருக்கிறார். இவை எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒரு கூட்டாக ஆட்சி அமைக்க வேணும். எங்கள்கிட்ட இந்த நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் உங்களோட கையில் எடுக்க வேணும். எங்கள்கிட்ட தாங்கன்னு கேட்கல. இன்றைக்கு ஒரு வரதன் சார் ஒரு முன்னாள் அதிபர், அவர் ஒரு கிரேட் 1 பிரின்சிபல், அவர் 2ஆம் நிலை பட்டங்கள் வரைக்கும் பல டிப்ளோமாக்களை முடிச்சு கொண்ட ஒரு கல்வியலாளர். இன்றைக்கு அவர் பிரதேச சபையில் நீண்ட காலம் செயலாளராக இருந்த அனுபவம் உள்ளவர். இன்றைக்கு மைக்கேல் அண்ணன் உட்பட இந்திரண்ணன் இப்போ பல பேர் இருக்கிறார். இந்த எலெக்ஷன் எங்கள்கிட்ட ஆர்வம் இருக்குது. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போ அவரை பற்றி சொல்லிக்கான எனக்கு தெரிஞ்சுது. ஒரு முன்னாள் போராளி தன் வாழ்க்கையில் பெரும்பகுதியை இளம காலங்களை தேச விடுதலைக்காக போராடி அவர் இன்றைக்கு ஒரு வயது முதிர்ந்தெல்லாம் தன் வாழ்க்கையை கொண்டு போக வேண்டிய நிலைமைக்கு மாறுற காரணம் நாங்கள் எல்லாருமே அந்த கடந்து வந்த ஆக்கள் தான். ஒரு தேசிய தலைவர் பிரபாகரனுக்குள்ள நாங்கள் இந்த தேச விடுதலைக்காக போராடின இனம்.
உரிமைகளோடு வாழ்ந்த இனம், நல்ல நல்ல அமைப்புகளை கட்டி வளர்த்த ஒரு இனம், நாங்கள் அரசாட்சி செய்த இனம். எங்கள்கிட்ட எல்லாம் இருந்த பொறுமையம் இருந்தது, நிதி இருந்தது, நிர்வாகம் இருந்தது, ஆயுதப்படை இருந்தது, கடற்படை இருந்தது, போலீஸ் படை இருந்தது, எல்லாம் இருந்தது தானே எங்கள்கிட்ட. கண்ணுக்கு முன்னால் விமானப்படையும் இருந்தது தானே எங்கள்கிட்ட. நாங்கள் இது கண்ணால் கண்டது தானே. ஆகவே தான் நாங்கள் இந்த மண்ணில் ஒரு நிரந்தரமான தமிழர்களாக நாங்கள் எங்களுடைய உரிமைகளோடு வாழ்வதற்கான, எங்களுடைய ஆட்சியை தேடுவதற்கான பயணத்தினுடைய ஒரு அடிக்கட்டுமானம் இந்த பிரதேச சபை. ஆகவே நாங்கள் இன்றைய காலையில் இருந்து நெடுந்தீவு மண்ணில் பல வட்டாரங்களையும் நாங்கள் சுற்றி திரிந்து மக்களோடு பேசுகிற பொழுது மிகப்பெரிய நம்பிக்கைகள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. மக்கள் மிக ஆர்வமாக இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இம்முறை இந்த ஆட்சியை நாங்கள் இந்த படித்தவர்களிடம், இந்த நல்ல மனிதர்களிடம் ஒப்படைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது நாங்கள் செய்து பார்ப்போம். அது அப்படி பிழைச்சா அது பிறகு யோசிப்போம். அதே மாதிரி சேருன்னு சொன்னார், நீங்கள் தாங்கோ, அப்படி இல்லை நாங்கள் பிள்ளைண்டா எங்களை நீங்கள் திரட்டி விடுங்க. நாங்களும் அதுதான் சொல்கிறோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்வோம். எங்கள்ட்ட ஏறாதுன்னா நாங்கள் விடுவோம். ஆகவே இது ஒரு நல்ல காலம். இந்த அருமையான காலத்தை சரியாக பயன்படுத்தி நாங்கள் எல்லாரும் இதில் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த காலத்தை கௌரவமாக பயன்படுத்துவோம். நன்றிகள்.